அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உடம்பு ஆரோக்கியமாக நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க. அதே மாதிரி நானும் இங்கே நல்லபடியாக இருக்கிறேன். நம்மளுக்கு டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய கிச்சன் டிப், அப்புறம் க்ளீனிங் டிப்பு, அதோட சேர்த்து ஷேம்போட இந்த ஒரு பொருளை சேர்த்து பாருங்கள். உங்களுக்கே ஆச்சரியப்படுவீங்க, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அந்த அளவுக்குள்ள டிப் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீல்ட்பேக்காக சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சினா ஒரு லைக் கொடுங்க. இப்போ வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்ம வந்து சில நேரத்தில் சாம்பார், கஞ்சி இதெல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக தண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வலிஞ்சிரும். அது நம்மளுக்கே தெரியாமல் சில நேரத்தில் அப்படியே வலிஞ்சு எல்லா இடமும் கொட்டிடும். காலையில் நம்மளுக்கு ரொம்ப ஒரு டென்ஷனாக இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு நான் என்ன செய்யலான்னு சொல்கிறேன். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிறங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு சுட சுட எடுக்கும்போது விசில் அப்படியே கையில் அடிக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் பைப்பில் பேசனை சீங்களை வச்சு பைப்பை லேசாக திறந்து விட்டுட்டு நீங்கள் விசிலை கலட்டினீங்கன்னா உங்கள் கையில் வந்து உங்களுக்கு ஆவி அடிக்காது. நீங்கள் டக்குன்னு எடுத்து விட்டு நீங்கள் தாளித்து ஊற்றிடலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஆற தொட்டிக்கும் இருக்கிறவங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் இப்படி செஞ்சுக்கிறங்க. சுட சுட எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கையில் அடிச்சிடும். ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி டிஷ்ஷை போட்டு நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எது தெரிச்சாலும் நம்மளுக்கு அந்த டிஷ்ஷுவில் போயிடும். அப்புறம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிச்சது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதெல்லாம் கழுவணும். அந்த கேஸ் கட்டை கழுவணும். அப்புறம் அந்த மூடியில் வந்து தண்ணியை ஊற்றி பார்க்கணும், எதாவது அடைச்சிக்கிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே வச்சோம்னா நம்மளுக்கு தெரிக்காது. இது வந்து பொதுவாக வந்து நம்ம கஞ்சி நிறையா தண்ணி வச்சோம்னா என்னோடய ப்ரெஷர் குக்கர் தெரிக்கும். நம்ம ப்ரெஷர் குக்கர் எப்படி நம்மளுக்கு தெரியுமில்ல. ஒன்றாவது தடவை நம்ம 2 விசில் போடும்போது நம்மளுக்கு எப்படின்னு தெரிக்கும். கொஞ்சம் ஆறுனப்புறம் மறுபடியும் விசில் போட எனக்கு தெரிக்காது. இப்போ நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு இப்போ தெரிக்கவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எதுக்கும் எமர்ஜென்சிக்கு நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டே வச்சுருங்க. கழுகுற வேலை நம்மளுக்கு மிச்சமில்ல, அதனால் சொல்கிறேன். உங்களுக்கு கழுக முடிஞ்சுன்னா விட்டுருங்க. ஏன்னா சுற்றி எல்லா இடம் தெரிக்கும். அதனால் இப்படி டிஷ்யூ பேப்பரை போட்டு நீங்கள் வந்து விசிலை போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கு தான் திடீர்னு தெரிச்சிச்சின்னா நம்மளுக்கு ரெட்டை வேலையில் அதுக்கு தான். இப்போ இந்த பாருங்கள் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. அப்போ நம்மளுக்கு ஓகே இருக்கும்ல, அதுக்கு தான். ஓகே, 2வது டிப்பு வந்து நம்ம வந்து கோழி குழம்பு என்ன குழம்பு வச்சாலும் சரிப்பா, நம்ம வந்து என்ன செய்யணும், நல்லா கொதிச்சிருச்சு, தாளிச்சாச்சு, நல்லா கொதிச்சிருச்சுண்டா லேசான அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அந்த கோழியா இல்லை எதுவுமே வேகிறதுக்கு கொஞ்சம் விடுங்க. அப்போ அந்த கோழியோட இது வந்து அழகாக அவங்க என்ன செய்வாங்க, அந்த கோழியோட அந்த ஜூஸ் என்ன செய்ய அழகாக அப்படியே வெளியாகுவாங்க மெதுவாக. நீங்கள் அடுப்பு வந்து ரொம்ப ஏற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு குழம்பு தான் வத்தும், வெளியே டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி சிறு தீயில் மெதுவான தீயில் வைங்க. வச்சுன்னா லேசாக கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு கொதிச்சிச்சுனாலே அந்த மாதிரி கோழி குழம்பா இல்லை எந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம எல்லா பொருளும் போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததோட அடுப்பை சிறுத்துறணும். அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மெதுவாக கொதிச்சுக்கிட்டு கிடக்கட்டும். அப்போ உங்களுடைய அந்த டேஸ்ட் வந்து அந்த கிரேவியில் நல்லா இறங்கிடும். அப்போ உங்கள் குழம்பு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்க்குறீங்களா? இப்போ அடுத்த டிப்புல போகலாம். இப்போ இந்த ஷேம்போட இன்னொரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்கள். உங்கள் முடி ரொம்ப சூப்பராக ஷைனிங்காக இருக்கும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எந்த வகை ஷேம்பு இருந்தாலும் சரி, உங்கள் முடிக்கு தக்க நல்ல ஷேம்பு எடுத்துக்கிறங்க. அதோட சேர்த்து தேங்காய் எண்ணெய் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. ஒரு 3 சொட்டு போடுங்க. தேங்காய் எண்ணெய் போதும். இல்லைன்னா உங்கள்கிட்ட எண்ணெய் தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் இருக்கோ அதை போட்டுக்கிறங்க. போட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க, க்ரீம் மாதிரி. நீங்கள் எப்போவுமே டாய்லெட்டில் வந்து கோகோனட் ஆயிலை வச்சுக்கிறங்க. அப்போ இங்கே ஷேம்பு மிக்ஸ் பண்ணும்போது இந்த எண்ணெயை போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலைக்கு தேய்ச்சி பாருங்கள். உங்கள் தலை வந்து எப்போதோட ரொம்ப மினுமினுண்டு இருக்கும். சிக்கும் பிடிக்காத நேரத்தில் நீங்கள் ரிமோடிங் பண்ண மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்த பிறகு தண்ணியை கலந்துக்கிறங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், ஓரளவு கலந்துக்கிறங்க. கலந்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நான் இதை வந்து ஒரு 6 மாதமாக ட்ரை பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுண்டா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப் வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பாக இருக்கும். இப்போ குளிச்சாச்சு, முடியவும் தொடச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் செய்யுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அகலக்கண்ணுள்ள சீப்பு வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு தலையை சீவி பாருங்கள். உங்கள் முடி அப்படியே வலுவலுன்னு கிடக்கும். அது நேரத்தில் இந்த மாதிரி சீவி விட்டுட்டீங்கன்னா, ஈரமாக தலைமுடி இருக்கையிலே சீவி விட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நாள் முச்சூடும் தலை சீவலண்டா கூட உங்கள் முடி நல்லாவே கிடக்கும். ரொம்ப ஒரு அருமையான டிப்பு, ரொம்ப பயனுள்ளது எல்லாருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல்பேக்கை சொல்லுங்கள். டிப் வந்து நம்ம வெங்காயத்தோல் நம்ம வந்து ஊற வச்சுருக்குறோம். ஓகேயா, இதை நம்ம வந்து இயற்கை செடிகள் இருக்கிறவங்க யாருமே தூக்கிலாம் போட மாட்டோம். இதை வந்து நம்ம 2 மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று, பள்ளி கரப்பாம்பூச்சி உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் வீட்டு பக்கமே எட்டி பார்க்காது. அதுக்கு நீங்கள் இந்த தண்ணியை வடிகட்டி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பாட்டிலை வச்சு செய்யலாம். அதில் வந்து மிளகா என்னென்ன கட்டிங்க, நான் வந்து வெங்காயமும் கொஞ்சம் மிளகா மட்டும் கொஞ்சம் வீணாக பண்ண தெரிஞ்சு அதான் ஊறிக்கிட்டு இருக்குது. ஓகே, இதில் நீங்கள் இஞ்சி தூள் கூட போட்டு ஊற வைக்கலாம். இப்போ நல்லா வடிகட்டிடுங்க. ஸ்ப்ரே பாட்டில்னால நம்ம வடிகட்டணும். இதை வந்து நீங்கள் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு கரப்பாம்பூச்சி பள்ளி தொல்லை இருக்கோ இதை உங்களுக்கு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு கரப்பாம்பூச்சி பள்ளி நடமாட்டம் இருக்குதுன்னு தெரியுதோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு பள்ளி இருக்கிற இடமே தெரியவே தெரியாது. நீங்கள் நல்லா வேலையை முடிச்சுட்டு தொடச்சிட்டு ராத்திரிக்கோ பகலைக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நீங்கள் நல்லா நீட்டாக தொடச்சிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. அந்த வாடைக்கு உங்களுக்கு பள்ளி கரப்பாம்பூச்சி உங்கள் கிச்சன் பக்கமே எட்டியே பார்க்காது, கண்டிப்பாக ஓடிடும். இருந்தால் கூட ஓடிடும், அந்த வாடை அதுக்கு ஒத்துக்கிறாது. ஏன் எலி கூட உங்களுக்கு வராது. எலிக்கு சில பேர் வீட்டில் நடமாடும், அது கூட உங்களுக்கு இந்த வாடைக்கு வராது. தூக்கி போடுற வெங்காயத்தோல் அதை வந்து கொஞ்சோண்டு சுடுதண்ணி ஊற்றி நீங்கள் ஊற வச்சிங்கனாலே உங்களுக்கு காலைல ஊற வச்சிங்கன்னா ராத்திரிக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிக்யூடு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கரப்பாம்பூச்சி தொல்லை, பள்ளி தொல்லை எதுவுமே உங்கள் கிச்சன் பக்கம் எட்டியே பார்க்காது. உங்களுக்கு எந்த இடத்துல நடமாடுதோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அந்த ஈர டிஷ்யூ இருக்குல்ல, அந்த டிஷ்யூ ஒன்று எடுத்துக்கிறோங்க. ஈர டிஷ்யூ இல்லைன்னா பரவாயில்ல, துணி யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை ஒன்று எடுத்து இருக்கட்டும். இதில் வந்து நீங்கள் ஒரு சொட்டு டிஷ் வாஷிங் லிக்விட், ஓகே, ஒரு சொட்டு போதும் நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து கிச்சனோட அந்த ஒரு அடுப்புக்கு மேலே உள்ள டைல்ஸு அந்த இது எல்லாத்தையும் துடைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி, இது வந்து நான் சும்மா சாதாரண தண்ணி தான் ஊற்றுறேன், ஹாட் வாட்டர்லாம் ஊற்றலை. ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இதை நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலையும் ஊற்றி வச்சுக்கலாம். ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா நிறையா இடத்துக்கு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி துடைக்கலாம். இப்போ நம்மளுக்கு இப்படி கிடக்கு பாருங்கள், காலைல சமைச்சது நம்மளுக்கு இப்படி கிடக்கு. இதை வந்து அந்த டிஷ்ஷுவை வச்சு அப்படியே தொடச்சி, டிஷ்ஷோ இல்லை துணியோ நம்ம வந்து கிச்சன் டவலுக்கு சின்னதாக கட்டி பண்ணி வச்சுக்கிறோங்க. ஒரு நைட்டி இருந்தால் கூட நல்லா புதுசாக கட்டி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி துடைக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். இந்த மாதிரி கிச்சன் டவலை வச்சு நீங்கள் நல்லா அந்த அழுக்கை ஃபுல்லாக எல்லாத்தையுமே முதல்ல எடுத்துடணும். எடுத்துகிட்டு தான் அப்புறம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு துடைக்கிறதா இருந்தாலும் சரி, தொளிச்சு விட்டு துடைக்கிறதா நீங்கள் துடைச்சிக்கிறலாம். ஓகே, இந்த அடுப்பு வந்து அந்த இடைகளுக்குள்ள வந்து அந்த தகரத்துக்கு மேலே தானே அந்த அடுப்பு இருக்குது. அதனால் அந்த இடைகளுக்குள்ள துடைக்க மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது நம்ம ராஜினா சுத்தம் பண்ணுறவளாக இருந்தால் இந்த மாதிரி அடுப்பு உங்களுக்கு ஓகே. இல்லைண்டா நீங்கள் இந்த மாதிரி அடுப்பை ஸ்கிப் பண்ணிடணும், வாங்கக்கூடாது. அடுப்பு வந்து அழகாக பூ மாதிரி எரியும். அதனால் நல்லா அகலமாக எரியறதுனால நம்ம சீக்கிரமாகவே ஒரு சமையலை செஞ்சு முடிச்சிடும், சீக்கிரமாகவே கொதிச்சிருது. இந்த இடைக்கில் சுத்தம் பண்ணுறது மட்டும் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த மேலே உள்ள அடுப்பெல்லாம், மேலே உள்ள பொடி அடுப்பெல்லாம் கலட்டி ஊற வச்சு க்ளீன் பண்ணிடலாம். அப்புறம் நீங்கள் அடுப்பு க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி டப்பாக்களை பார்த்து உங்கள் அடுப்புக்கு சைஸுக்கு தக்கன வச்சுருங்க. இது வேஸ்ட் டப்பா தான், சாப்பாடு வாங்குகிற டப்பாக்கள், அதை வச்சு மூடி வச்சுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் அடுப்பில் தண்ணியே படாது. ஓகேயா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம இப்போ தொளிச்சு விட்டு தேய்க்க போகிறோம்ல, அதை நல்லா கலக்கிட்டு ஸ்ப்ரே பாட்டில்னால் உங்களுக்கு தேவையில்லை. ஸ்ப்ரே பாட்டில் இன்னும் கூட இடமே நீங்கள் துடைக்கலாம். எனக்கு வந்து இப்போ இது மட்டும்தான் அழுக்காக இருக்குது, அதனால் நான் அந்த இடத்த அந்த ஒரு டேபிள் அந்த இதை மட்டும் அடுப்பு வைக்கிற அந்த இதை மட்டும் அப்படியே ஸ்லாப்பு ஃபுல்லாக எல்லாத்தையும் துடைக்க போகிறேன், டேபிள் டாக்கு. ஓகே, எல்லா இடத்துக்கும் எனக்கு இது போதும். பஞ்சை வச்சு பீங்கங்கழுகிற ஸ்பாஞ்சை வச்சு தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து துணியை வச்சு நீங்கள் துடைக்கலாம், கிச்சன் டவலை வச்சு துடைக்கலாம், எப்படி வேணுமோ துடைச்சிக்கிறோங்க. அவ்வளோ பாருங்கள், அந்த எண்ணெய் பிசுன்னு அறவே போயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு போயிடும். நம்மளுக்கு எண்ணெய் பிசுனாலும் இதை நம்ம டெய்லி செய்யணும். டெய்லி ஏதாவது ஷேம்பு வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கிட்டு செய்யலாம். டூத் பேஸ்ட்டை கலக்கிக்கிட்டு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நீங்கள் தேய்க்கலாம், எண்ணெய் பிசுன்னு போகும். அந்த மாதிரி இன்றைக்கி நான் வந்து வெறும் டிஷ் வாஷிங் லிக்விட்டை மட்டும் போட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, எல்லாத்தையும் நல்லா அந்த கிச்சன் டவலை வச்சு நல்லாவே துடைச்சிருங்க. துடைக்க நம்மளுக்கு அழுக்கு தான் வரும். ஏன்னா அதில் நல்லா கரையை அப்பிக்கிருச்சு. ஒரு 4 நாளைக்கு துடைக்கலன்ட்டு அப்படியே அப்பிடும் அந்த உள்ளுக்குள்ளே அடுப்பு இடத்துல. இந்த மாதிரி நம்ம மூடி வச்சுக்கிட்டு நம்ம வந்து செஞ்சோம்னா நம்மளுக்கு அடுப்பில் வந்து தண்ணி படாதில்ல, அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கிறலாம். இல்லை அடுப்புலையும் தண்ணி பட்டுரும், உடனே நம்ம எதுவும் செய்கிறதா இருந்தால் கஷ்டம், பார்த்துக்குறோம். இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துருவோம். இவ்வளோ தான் எனக்கு சுத்தம் பண்ண முடிஞ்சு. அந்த இடம்லாம் ப்ரஷ் வச்சு டூத் பேஸ்ட்டை வச்சு தேய்ச்சேன்னா எனக்கு போயிடும். இல்லை வினிகரு எதாவது வச்சு தேய்க்கணும். இது நம்மளுக்கு பத்தாது. ஏன்னா அடுப்பு வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிறனால நம்மளுக்கு இது பத்தாது. ஓகே, நீங்கள் பத்துற அளவுக்குள்ளதை டப்பாவை எடுத்து வச்சுக்கிறோங்க. இதெல்லாம் நம்ம தூக்கி போடாமல் இந்த டப்பாலாம் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நிறைய இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் சும்மா சாப்பாடு வாங்குகிற டப்பாக்க தானே. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம். அப்படியே பளபளன்னு மின்னுது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம டெய்லி துடைச்சிட்டோம்னா நல்லது. இப்போ பாருங்கள், இவ்வளோ அழுக்காக இருக்குது. இதை நம்ம புழிஞ்சிட்டு சாதாரண தண்ணியை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் அதை புழிஞ்சு கட்டுறேன். இதுக்கு நம்ம என்ன சோப்பு ஒன்று போடலாம், துடைச்ச மணிக்கு அப்படியே இருக்குது. இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த வேஸ்ட் டப்பாவை எடுத்து கொஞ்சமாக தண்ணிக்குள்ளே வந்து நம்ம கிச்சன் டவலில் போட்டு ஊற வைங்க. இது வந்து டிஷ்யூ வேப்பு தான், நான் உங்கள்கிட்ட கிச்சன் டவல்னு சொல்கிறேன். ஏன்னா எல்லார்ட்டும் இது இருக்குமான்னு தெரியல. இது டவல்னு நினச்சிக்கிறோங்க, துணி நினச்சிக்கிறோங்க. ஓகே, இதில் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், 1 ஸ்பூன் அளவுக்கு குளோராக்ஸ் ஊற்றுங்க, ரீன் ஊற்றுங்க. ஓகே, ரீனில் வந்து உங்களுக்கு சோப்பு இருக்கும், குளோராக்ஸில் சோப்பு இருக்காது. சோப்பு வேண்டாம் ஒரு சொட்டு நீங்கள் போடலாம், நான் அதெல்லாம் போடலை. ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே ஊறட்டும். ஊறின பிறகு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்கள், இதை அந்த இடத்துல தான் வச்சுருக்கிறேன். வெள்ளையாக போயிடுச்சு பாருங்கள். நான் சிங்கை போய் கழிட்டு வர்றதுக்குள்ளாவே இது வெள்ளையாக போயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. மறுநாளைக்கு இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து பிஏ தொட்டிக்கும் யூஸ் பண்ணலாம். துணியை இதே மாதிரி தான் உங்களுக்கு நல்லா சுத்தமாக போயிடும். இதை வந்து நீங்கள் வேறு துணியில் ஊற வைக்கிற கூட ஊற வச்சுக்கலாம். ஓகே,
அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பதிவில் சந்திக்கலாமா. இன்றைக்கி போட்டிருக்கிற பதிவெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள். பை, see you.